பெற்றெடுத்த தாய்க்கும் பெருமை சேர்த்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். அரசு பொதுத் தேர்வு எழுத காத்திருக்கும் அத்துணை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பதிவு செய்து கொள்கிறேன். தேர்வை குறித்து ஒரு சிலர் பேர் பயத்தோடு இருப்பீர்கள், ஒரு சிலர் பதட்டத்தோடு இருப்பீர்கள். பதட்டமும் பயமும் வேண்டாம். வினாத்தால் மிக எளிமையாக இருக்கும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, 9:30 தேர்வு மையத்திற்கு சென்று விடுங்கள். 9:40 உங்களுடைய தேர்வு அறை எங்கே இருக்கிறது என்பதை அங்கே வழிகாட்டுவார்கள். உங்கள் தேர்வு அறையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அமர்ந்த பிற்பாடாக அங்கே மேசையின் மீதோ உங்கள் பக்கத்திலோ துண்டு சீட்டுகள் ஏதாவது இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். 9:50 உங்களுக்கு வினாத்தாள் வழங்கப்படும். இந்த வினாத்தாளை நிதானமாக பொறுமையாக வாசித்து அந்த வினாத்தாள் உங்களுக்கு எளிமையாக எது இருக்கிறது, எதுவெல்லாம் தெரிந்திருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரியாக 10 மணி அளவுக்கு உங்களுக்கு விடைத்தாள் வழங்கப்படும். விடைத்தாள் எழுதுவதற்கு முன்பு தன்னம்பிக்கையோடு உறுதியோடு தேர்வினை எதிர்கொள்ளுங்கள். கடினப்பட வேண்டிய ஒன்று அல்ல. ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் அங்கே மணி அடிப்பார்கள். இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் நேரத்தை உங்களுக்கு சொல்வார்கள். நீங்கள் சரியாக இந்த தேர்வினை கையாள என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, தமிழ் தேர்வை எப்படி எழுதலாம் வாங்க பார்க்கலாம். 100 மதிப்பெண் அடங்கிய வினாத்தாள் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதல்ல 1 மதிப்பெண், 1 to 15 வரை 1 மதிப்பெண் வழங்கப்படும். 1 மதிப்பெண் நீங்கள் அதை எழுதுகிற பொழுது வினா எண் சரியாக போட வேண்டும். போட்டு சப்மார்ஜின் துணைக்கோடு நீங்கள் கட்டாயமாக போட வேண்டும். அப்படி போட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறியீடு ஆப்ஷன் அது என்னவோ அது சரியாக எழுத வேண்டும். 11, 12, 13, 14, 15 கிட்டத்தட்ட கடைசி ஒரு 4 வினாக்கள் ஒரு பாடல் கொடுத்து அதிலிருந்து கேள்வி வினா கேட்பார்கள். அதையும் சரியாக எதிர்கொள்ளுங்கள். அடுத்து குருவினா. இந்த குருவினா எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 2 வரிகள் எழுதுங்கள். குறைந்தபட்சம் 2 வரிகள் எழுத வேண்டும். அதற்கு பிற்பாடாக மொழி பயிற்சியிலிருந்து 5 வினாக்கள் கேட்பார்கள். அதில் தான் விடைக்கேற்ற அந்த வினா அளிக்க வேண்டும். பகுபத உறுப்பு இலக்கணம், அகராதியில் காண்க, தமிழ் எண்களை மாற்றுக, பொருத்தமான நிறுத்த குறியீடுக, இதையெல்லாம் அதில் வரும். அதை செவ்வனே நீங்கள் படித்து அழகாக எழுத வேண்டும். பிற்பாடாக 3 மதிப்பெண்கள், கிட்டத்தட்ட 6 மதிப்பெண்கள் உங்களுக்கு கேட்கப்படும். 3 மதிப்பெண் அதில் நீங்கள் சிறப்பாக நீங்கள் கையாள வேண்டும். 3 மதிப்பெண் பக்க வரையறை கிட்டத்தட்ட 1.5 பக்கம் எழுதலாம் அல்லது 1 பக்கம் எழுதலாம். அப்படி எழுதுகிற பொழுது தரமான மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். சரிங்களா? அடுத்தது உரை பத்தி, ஒரு பேராகிராஃப் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து 3 வினாக்கள் கேட்பார்கள். அதை அழகாக ஆவண்ணா இ என்கிற குறியீடுகளை போட்டு அழகாக எழுதுங்கள். உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அடுத்து இருக்கக்கூடிய அந்த 3 மதிப்பெண் கேள்விகளிலே 34வது கொஸ்டின் வினா. அது பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் இருக்கும். மனப்பாட பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி மேலே மனப்பாட பாடல் அப்படின்னு எழுதுங்க. அந்த பாடல் என்ன, தேம்பாவணியா சிலப்பதிகாரமா, அதையும் மேலே எழுதுங்க. பாடல் எழுதிட்டு கீழே ஆசிரியர் பெயர், ரிட்டன் பை யாரு, ஆசிரியர் பேர் என்ன, அதை நீங்க எழுதணும். அப்படி எழுதுனா முழுமையான மதிப்பெண் அதுல கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் தான், 2 எழுதணும். அதுல அலகிட்டு வாய்ப்பாடு, ஒரு இலக்கண வினா அல்லது செய்யுள் உரைநடை வினா கேட்கப்படும். அதை நீங்கள் தெளிவாக எழுதுவதற்கு நான் உங்களை வேண்டுகிறேன். அலகிட்டு வாய்ப்பாடு பயப்பட வேண்டாம். அழகாக அந்த கட்டங்களை போட்டு அழகாக எழுதுங்கள். எழுதுகிற பொழுது முழு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அலகிட்டு வாய்ப்பாடு இறுதி சீர் இருக்கு இல்லையா, அதுல தான் நாள், மலர், காசு, பிறப்பு என்ன என்பதை எழுத வேண்டும். எழுதி முடித்த பிறகு இந்த குறள் மலர் என்னும் வாய்ப்பாட்டால் முடிந்திருக்கிறது, முடிவு பெற்றது, இது போல செய்திகளை இங்கே கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய மாணவர்களே, தேர்வு மிக எளிமையானது, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்த உடனே 5 மதிப்பெண்கள், 5 வினாக்கள் கேட்கப்படும். அதுல ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும், அல்லது வினாவும் இருக்கும். கிட்டத்தட்ட 38வது வினா உங்களுக்கு செய்யுள்ல இருந்தும் உரைநடையில இருந்தும் கேள்வி கேட்பாங்க. அல்லதுல
இந்த 38க்கு 5 மதிப்பெண் கிட்டத்தட்ட 2 பக்கம் எழுத வேண்டும். 2 பக்கம் எழுதினால் மட்டுமே முழுமையான மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். அதில் குறிப்பு சட்டகம் போட விருப்பம் இருந்தால் கட்டாயமாக போடலாம், தவறில்லை. சரிங்களா? 31 கடிதம். ஒன்று நண்பனுக்கு கடிதமாக இருக்கணும், இல்லைன்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கோ இல்லை வேறு நகராட்சி மன்ற தலைவருக்கோ நகராட்சி தலைவருக்கோ நீங்கள் எழுதக்கூடிய ஒரு செய்தி. நண்பனுக்கு எழுதும்போது அனுப்புனர் பெறுநர் போட தேவையில்லை. மாறாக ஒரு விண்ணப்பம் வைக்கிறீங்க, சைக்கிள் காணாமல் போச்சு, இல்லை குடிநீர் வசதி வேணும், இல்லை மின்சார வசதி வேணும், இது மாதிரியான கேள்விகளுக்கு அனுப்புனர் பெறுநர் கட்டாயம் போட வேண்டும். பொருள் அதில் கட்டாயம் இருக்கணும். உரைமேல் முகவரி, அட்ரஸ் அந்த என்வலப், அதை நீங்கள் கட்டாயம் அதில் போடணும். சரிங்களா? 40 கவிதை. ரொம்ப எளிமையானது. மேலே கவிதைன்னு எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு கிட்டத்தட்ட 8 வரிகளுக்கு குறையாம அந்த கவிதைகளை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் வழங்கப்படும். அதுக்கு அடுத்தவுடனே கவிதைக்கு அடுத்தது படிவம். படிவம் பாருங்க, நம்ம அந்த புக்லெட்லேயே இருக்கும். அதில் எந்த படிவத்தை எழுதுறீங்களோ அதை மட்டும் அந்த நம்பர் போட்டுருங்க. மீதி எல்லாம் அந்த பென்சில் ஸ்கேல் அளவுகோல் வச்சு அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. சரிங்களா? சிறப்பாக எழுதுங்க. எதையும் விட்டுறாதீங்க. மறந்து கூட வினாயன் போடாமல் விட்டுறாதீங்க. எல்லாத்துக்கும் வினாயன் போடணும். சரிங்களா? அடுத்தது 42. இதில் மொழிபெயர்ப்பு இருக்கும், இல்லைன்னா நிற்க அதற்கு தக. புக் பேக்கில் இருக்கு இல்லைங்களா? நிற்க அதற்கு தக. அதில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும். மொழிபெயர்க்க ரொம்ப எளிமையானது. நீங்கள் அதை எழுதிட்டு அதில் கடின சொற்கள் அல்லது கடின பதங்கள்னு கடைசியில் போடுங்க. போட்டு ஒரு 5 ஆங்கில வார்த்தையும் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய இல்லது அதற்கு பதமாக இருக்கக்கூடிய தமிழ் சொற்களையும் நீங்கள் அங்கே எழுதுங்க. சரிங்களா? ரொம்ப எளிமையாக நீங்கள் எழுதலாம். தமிழில் நிறைய மதிப்பெண் எடுக்கலாம். 99, 100 மதிப்பெண்கள் கூட உங்களால் பெற முடியும். தன்னம்பிக்கையோடு இருங்க. சரிங்களா? அடுத்தது நெடுவினா. நெடுவினா நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. செய்யுள்ள இருந்து உரைநடையில இருந்து கேட்பாங்க. 43வது கட்டாயம் குறிப்பு சட்டகம் போட்டு தான் நீங்கள் எழுதணும். பயப்படாதீங்க. குறைஞ்சபட்சம் 3 பக்கம் எழுதுங்க. எல்லாரும் இடம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரையும் முடிவுரையும் உங்கள் உரை தான். நீங்கள் எழுதுங்க. மேற்கோள்கள் போட்டு கவி வரிகளோ இல்லது மேற்கோள்களோ போட்டு நீங்கள் அதை எழுத ஆரம்பிங்க. நிறைய மதிப்பெண் கிடைக்கும். இதில் ஒரு சில நேரங்களில் காமனான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதைக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். 44 துணைப்பாடம் தாங்க. விரிவானத்திலிருந்து கேட்பாங்க. துணைப்பாடம் ரொம்ப எளிமையாக இருக்கும். அதே மாதிரி முன்னுரை முடிவுரை இதெல்லாம் இந்த குறிப்பு சட்டம் போட்டு எழுதுங்க. சில இப்போ ஒருவன் இருக்கிறான், இது மாதிரி கதைகள் இருக்கு. கோவலபுரத்து மக்கள் கதை இருக்கு, ராமானுசர் கதை இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க கதாபாத்திரம் போடலாம். குறிப்பு சட்டம் போட்டு கதாபாத்திரம் ஒரு காலம் போடலாம். சரி, இப்போ ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அங்க தங்கவேல் இருக்காங்க, வீரப்பன் இருக்காங்க, ஆறுமுகம் இருக்கிறாரு, அந்த அழகிரி சாமி கதை சொல்றவரும் அங்க வராரு. சரிங்களா? குப்புசாமி மெயின் கேரக்டர். அதை நீங்க எழுதலாம். சரிங்களா? இது மாதிரி கதாபாத்திரங்கள் எழுதி 3 பக்கம் எழுதுங்க. நல்ல தேர்வு எழுதுங்க. நிறைய மதிப்பெண் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. கையெழுத்து மட்டும் ஆரம்பத்தில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி முடிவு வரை நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். 45வது கொஸ்டின் பொது கட்டுரைங்க. அது புத்தகத்தில் இருந்து கேட்கலாம். கல்பனா சாவ்லா, மாணவரும் சமுதாய தொண்டும், இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. தமிழ் வளர்த்த சான்றோர்கள் புத்தகத்துல இருந்து கேட்கலாம். இல்லைன்னா நீங்க கலை திருவிழாவுக்கு சென்று வந்தீங்களா, அதை பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கொரோனா பெருந்தொற்று வந்திருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, இல்ல விருந்தினர் உங்க வீட்டுக்கு வராங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இல்லைன்னா சாலை விதிகள், சாலை பாதுகாப்பு குறித்து இது மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. நீங்க பயப்படாம குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை முடிவுரை போட்டு அழகா 3 பக்கம் எழுதி வைங்க. நிச்சயமா 8 மார்க் போடுவாங்க. சரிங்களா? இந்த தேர்வு ரொம்ப எளிமையா இருக்கும். யாரும் பயப்படாதீங்க. சிறப்பா எழுதுங்க. நிச்சயமா உங்களால முடியும். நல்ல மதிப்பெண் எடுக்க. சரிங்களா? சந்தோஷமா இருங்க. எப்பயும் பயப்படாதீங்க. அப்பா அம்மா சொல்றதை கேட்டு இந்த தேர்வுக்கு தயாராகுங்க. உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பவும் நல்ல பிள்ளைங்களா இருங்க. உங்களால் முடியாவிட்டால் வேறு யாரால முடியும்? உங்களால நிச்சயமா முடியும். நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. நிச்சயம் ஒரு நாள் விடியும். அது உங்களால் மட்டும் முடியும். வாழ்க தமிழ். அன்புடன் டேனியல் வீரமுத்து, தமிழையா.